பெண்களின் தாலி குறித்து பேசிய பிரதமர் மோடி இந்திய பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கையில் தாலியுடன் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய மத்திய சென்னை மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுகன்யா, தாலி என்பது இந்திய பெண்களுடைய பாரம்பரிய பண்பாடு அடையாளம் என்றும் இது குறித்து பிரதமர் மோடி பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தியாகம் குறித்து தெரியாதவர் பிரதமர் மோடி என்று கூறிய அவர், வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் என்ன பேசுவது என்று தெரியாமல் மோடி பேசி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். தாலிக்கு நீதி கேட்டு இங்க மகளிர் அனைவரும் திரண்டு நாங்கள் இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பிரச்சாரத்தின் போது தாலி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய தாலிலாம் திருடிடுவாங்க, என்னோட தாய்மார்கள் சகோதரிகளுடைய தாலியை நான் பறிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒருவேளை வட மாநிலத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் போல, அதனால அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் மகளிர்லாம் கேட்குறோம், நீங்கள் மணிப்பூரில் 2 பெண்கள் இல்லை, நிறைய பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு அனைவருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய தாலி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படல. எங்களுடைய வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் 80 நாளாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் 80 நாளாக அப்போ அமைதியாக இருந்தீங்க. தாலின்றது இந்திய பெண்களோட கலாச்சாரத்தின் அடையாளம், அவங்களுடைய உயிர் போன்ற ஒரு விவகாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இதுவே அவருக்கு மிகப்பெரிய இந்த தேர்தலில் பின்னடைவை தரோன்ட்டு நாங்கள் கருதுகிறோம்.